அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் நிறையா ஸ்நாக்ஸ். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் வீட்டிலே சுலபமாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் தான். சரி வாங்க பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம நுங்கு பால் செய்ய போகிறோம். இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்தா வந்து இங்கே வேக வச்சுட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கேசரி, செம்மையான ஒரு பைனாப்பிள் கேசரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடாகிற மாதிரி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் தான். நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்களே போட்டுக்கலாம். கடலை மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஒரு கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயத்தை இதில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் பொரிக்க போகிறோம். நல்லா வீட்டிலே நீங்கள் கம பஜ்ஜி சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இந்த இஃப்தாருக்கு நீங்கள் போய் கடையில் வாங்கணும்னு தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் ஈஸியாக பஜ்ஜி சுட்டுக்கலாம். இதே பஜ்ஜி மிக்ஸில் நீங்கள் வாழைக்காய் போட்டும் சுட்டுக்கலாம், இல்லை மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆகாது. குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக் கேட்டால் கூட அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக அழகு போல் வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நேரம் போட்டு டிப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ டக்குன்னு அப்படி டிப் பண்ணி அப்படி போட்டுருங்க. இப்படி ஒரு பெரட்டு, அப்புறம் இப்படி ஒரு பெரட்டு, அவ்வளோதான். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் பஜ்ஜியை. உங்களுக்கு இந்த மாதிரியில் எந்த பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்? வாழைக்காய், வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்குல பஜ்ஜி போடுவாங்க, இல்லை மிளகா பஜ்ஜி, இல்லை எந்த பஜ்ஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூவில் கூட நீங்கள் வச்சு எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கலாம். ஸோ மொறுமொறுப்பான வெங்காய பஜ்ஜி நம்ம வீட்டிலே எளிதாக போட்டாச்சு, ரொம்ப வீட்டில் இருக்க பொருளை வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நுங்கு பால், மை ஃபேவரட். எப்போவுமே இஃப்தார் டைமில் நுங்கு பால் வந்து இருக்கும் எங்கள் வீட்டில். அண்ட் நொம்பு கஞ்சி. ஸோ நோம்பு கஞ்சியும் வந்து இன்றைக்கி கைமா கஞ்சி மாதிரி போட்டிருந்தாங்க. அதோட சமோசா, உளுந்த வடை, அண்ட் நம்ம வீட்டில் சுட்ட பஜ்ஜி, ஒயிட் சாஸ் பாஸ்தா, கேசரி, அப்புறம் நொங்கு பால். இது மூணுமே நம்ம வீடியோவில் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்கவும் சாப்பிட்லாம், இஃப்தார் டைம்லும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.